நம்ம சாதாரணமாக என்ன செய்து கொண்டிருப்போம், அதை படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதோ அப்படின்னு இருக்கிறது ஏதோ நம்ம சாதாரணம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இதோன்னு போட்டிருக்காருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு அவர் ஆண்டவருடைய உள்ளான நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ என்றால் நம்ம என்ன செய்யணுமா, உற்று பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நில்லு, என்னை உற்று பாரு. இந்த வார்த்தை என்ன செய், உற்று பாரு. அதுல உள்ள கருத்துக்களை என்ன செய், அதிக முக்கியத்துவத்தை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்பனாலும் இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், அந்த இதோன்னு பார்த்துட்டோம்னாலே, உதாரணத்துக்கு சங்கீதம் 128:4 நாம் பார்க்கும் பொழுது என்ன போடப்பட்டிருக்கும், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் முழு கருத்துமே அதில் அடங்கியிருக்கு அந்த ஒரு வார்த்தையில. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.